மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களின் கூட்டமைப்புக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. அதில் குறிப்பாக மனித இனத்துக்கு இருக்கக்கூடியது, மனிதனை பொதுவாக சோஷியல் அனிமல்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி இமோஷ்னல் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமோஷ்னல் பீயிங் அப்படிங்கிற பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னா, மற்ற உயிரினங்களை காட்டிலும் இந்த மனிதனுக்கு இமோஷன்ஸ் என்பது அதிகம். எய்தர் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் ஆர் நெகட்டிவ் இமோஷன்ஸ். இந்த இமோஷன்ஸ் அதிகமாக இருக்கனால நமக்கு இமோஷ்னல் பீயிங் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. சரி, இந்த இமோஷன்னால் எனக்கு நன்மை பயக்குதா தீமை பயக்குதா? நம்மளுடைய முன்னாடி பார்த்த வீடியோக்கள் அனைத்துலேயுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த இமோஷன்ஸ்னால் எனக்கு உடலியல் பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு உடலியல் பிரச்சனைகள் வருவதால் இந்த இமோஷன்ஸ்லேயும் மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த இமோஷன்ஸினுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், அறிவியல் என்ன சொல்லுது? ஒவ்வொரு இமோஷனுக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்குது. பொதுவாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா 90 செகண்ட், அதாவது 1.5 நிமிடம். இப்போ எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோபம் எனக்குள் பிறந்து அது அழிந்து போவதற்கு 1.5 நிமிஷம் டைம் எடுத்துக்கு. இதை இன்னும் ஒரு ஆழமான அறிவியலில் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு நாய் விரட்டுது, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பயத்தினுடைய அதிர்வினால், அந்த தாக்கத்தினால் என்னுடைய சிறுநீரகத்திலிருந்து அட்ரினலின் சுரக்குது. அட்ரினலின் என்ற லிக்யூட் சுரந்து என்னுடைய ரத்தத்தில் கலந்து அது ஒரு நிலையில் மாறுபட்டு திருப்பி பிளட்டு நார்மலாகிடுது, அட்ரினலின் லெவல் குறைஞ்சிருது. இது எடுத்துக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 நிமிஷம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு இமோஷன்ஸுடைய ஆயுள் காலம் 1.5 நிமிஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னுடைய நண்பர் இல்லை உறவினர் யாரோ ஒருத்தர் கூட எனக்கு சண்டை, எனக்கு அவர் மேலே ஒரு வருத்தம், அவர் என்னை எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுள் காலம் இருக்கிறது வரைக்கும் அந்த இமோஷனை, அந்த கோபத்தை, அந்த வருத்தத்தை நான் ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே வர்றேன். இந்த இமோஷன்ஸுடைய ஆயுள் காலத்தை குறிக்கும் வகையில் வேதங்களும் மதங்களும், மற்ற மதங்களும் ஒரு சில குறிப்புகளை நமக்கு கொடுத்துருக்கு. 2 குறிப்பு நம்ம பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டி எடுத்தோம் அப்படின்னா, கோயிலில் வியாபாரிகள் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க, இது என்னுடைய வீடு, இங்கே எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஜீசஸ் சாட்டை எடுத்து அவங்களை அடித்ததாக ஒரு கதை இருக்குது. அப்போ எவ்வளவு நேரம் அவர் அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார்? அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே அதை பற்றி அந்த நிகழ்வை பற்றி பேசப்படலை. அப்போ இயேசுநாதருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய எண்ண ஓட்டங்கள் என்னன்றதான் பைபிள் முழுக்க சொல்லுது. அவர் ஒரு இடத்துல தான் கோபப்பட்டார் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதோடு அவருடைய கோபம் முடிஞ்சு போச்சு. இதே போல் மகாபாரதத்தில் நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம், கீதையில் படிச்சிருப்போம், மகாபாரதம் சீரியல்லையும் பார்த்துருப்போம். கிருஷ்ணர், வாசுதேவ கிருஷ்ணர் கோபப்படும் பொழுது, கோபத்தின் உச்சத்துக்கு போகும் பொழுது அவருடைய கைகளில் சுதர்சன சக்கரம் வரும். அதை கொலை பண்ணுறதுக்கோ இல்லை தண்டிக்கிறதுக்கோ அவர் பயன்படுத்துகிறாரு. பயன்படுத்திட்டு அகெயின் அந்த சுதர்சன சக்கரம் அவர் கைக்கு வந்து அவருக்குள்ளே அடங்கிடுது. இது கிராஃபிக்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், அது வானத்துக்கு போடுற மாதிரியும் பார்த்துருப்போம். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த கோபத்தின் உச்சம் என்பது, இல்லை கோபம் எதுவாக இருப்பினும், உணர்ச்சிகள் எதுவாக இருப்பினும் அதனுடைய ஆயுள் காலம் மிக குறைவே, உடனே வந்தோன்னே போயிடும் அப்படிங்கிறது தான் இயற்கை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஏற்பட்ட சண்டைனால் ஜென்மத்துக்கு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னால், அந்த வார்த்தையினுடைய வலிமை எந்த அளவுக்கு இழுத்துட்டு வருது அப்படின்னா, அன்னைக்கு ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய ஆயுள் காலம், என்னுடைய ஜென்மம் முடிகிற வரைக்கும் அவன் எனக்கு விரோதி. அவரை எங்கே பார்த்தாலும், அவரை எங்கே நினச்சாலும், அவரை பற்றி யார் பேசினாலும் எனக்கு உடனே அந்த இமோஷன்ஸ் தொத்திக்குது. ஸோ இதனால் இந்த இமோஷன்ஸ் ப்ரொலாங் ஆகி வர்றதுனால நமக்கு பல்வேறு பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் நீக்க முடியாத அளவுக்கு நீட்டிக்கிட்டே நமக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இமோஷன்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. இது மாதிரியான பலனுள்ள வீடியோக்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.